நாகப்பட்டினத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கைரோகணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு திருத்தலம். இந்த கைரோகணத்தை கற்றுக்கொண்டா அந்த திருத்தலநாதரை வழிபட்டு அவரிடத்தில் ஆசி வாங்குறாரு. ஆனா அங்க கைரோகணத்தை பயன்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை. நாகப்பட்டின திருத்தல பகுதியை அடைகிற போது இந்த இறைவன் மீது அதீத காதல் ஏற்பட்டு கைரோகண சித்தியை பயன்படுத்தி இந்த இறைவனோடு இரண்டல கலந்தார் அதிபத்த நாயனார். இந்த நாயனார் 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார். சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு மீனே கிடைக்காமல் போக கடவுதுன்னாரு. தினமும் வலை வீசுவாரு. ஒரே மீன், கிடைத்த மீனை சிவார்ப்பணம். ஒரு தங்க மீன் கிடைக்குது. அந்த ஒரு மீனையும் சிவார்ப்பணம் சொல்லி விட்டுட்டு கரையேறுவார் அதிபத்தர். 23 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக இந்த அதிபத்த நாயனாரையும் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார். ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 6வது திருத்தலமாக நாம் சிந்திக்கவிருப்பது நாகப்பட்டினத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கைரோகணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலம் சப்த விடங்க தல வரிசையில் 6வது திருத்தலமாக வைத்து போற்றப்படுகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்த 7 தியாகராஜ விடங்கங்களில் 6வதாக இங்கே இந்த இறைவனுக்கு பக்கத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அப்படிங்கிறது மிக அழகான ஒரு வரலாறு. இந்த கைரோகணேஸ்வரருக்கு என்ன வரலாறு அப்படின்னா, கைரோகணம் அப்படிங்கிறது ஒரு சித்து, அதாவது சித்தர்கள் செய்யக்கூடிய ஒரு சித்து வேலை. இந்த கைரோகணத்தை கற்றுக்கொண்டா நாம் உடலோடு சேர்ந்து இறைவனிடத்திலே அடைந்துடலாம். நமக்கு உயிர் மட்டும் போய் இறைவனிடத்தில் அடையக்கூடியது ஒரு விதமான மோட்சம், உடலோடு சேர்ந்து அடைவது இன்னொரு விதமான மோட்சம். இந்த கைரோகணத்தை காசியிலிருந்து ஒரு முனிவர் கற்றுக்கொள்றார். அந்த முனிவருக்கு எந்த இறைவனை வழிபட்டு கைரோகண சித்தியை பயன்படுத்தி உள்ள போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையினால பல திருத்தலங்களுக்கு போறாரு. அவர் முதல்ல தமிழ்நாட்டு பகுதியை அடையிறாரு. அடைந்து அவர் போன திருத்தலம் அப்படின்னா காஞ்சி ஏகாம்பரநாதர் திருத்தலம், அதாவது கச்சிக்காரோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருத்தலநாதரை வழிபட்டு அவரிடத்தில் ஆசி வாங்குறாரு. ஆனா அங்க கைரோகணத்தை பயன்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை. அங்கிருந்து புறப்பட்டு கும்பகோண பகுதியை அடைகிறாரு. ஆதி கும்பேஸ்வர் என்று சொல்லக்கூடிய குடந்தை காரோணம் அப்படிங்கிற அழகான திருத்தலத்துல போய் அந்த இறைவனை வழிபடுறாரு. ஆனா அங்கேயும் அவர் அந்த சித்து வேலையை பயன்படுத்தல. கடைசியாக இந்த நாகப்பட்டின திருத்தல பகுதியை அடைகிற போது இந்த இறைவன் மீது அதீத காதல் ஏற்பட்டு இங்கேயே கைரோகண சித்தியை பயன்படுத்த வேண்டும்னு சொல்லி கைரோகண சித்தியை பயன்படுத்தி இந்த இறைவனோடு இரண்டல கலந்தார். இந்த நாகப்பட்டின கைரோகணேஸ்வரரை சந்தித்து அவரோடு முக்தி அடைந்த ஒரு சிறப்பால இந்த ஊருக்கு கைரோகணேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய இந்த தியாகராஜருக்கு சுந்தர விடங்கர் அப்படிங்கிற பெயரும், வாராவார தரங்க நடனமும் இந்த இறைவன் ஆடி காட்டுறாரு. இந்த கோயிலுக்கு மேலும் என்ன சிறப்பு அப்படின்னா, அதிபத்த நாயனார். இந்த நாயனார் 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார். இந்த நாயன்மார் வாழ்ந்த ஒரு திருத்தலம், அதாவது நாகப்பட்டினத்துல நுழம்பபாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த அதிபத்தர் பிறக்கிறாரு. பிறந்து சில காலங்களிலே சிவனுடைய லீலைகளையும் சிவ தத்துவங்களையும் கேட்டு தானும் ஒரு சிவபக்தனாக இருக்கணும்னு நினைக்கிறார். இப்படி நினைத்தவர் என்ன பண்றாரு, தான் தினமும் ஏதாவது ஒன்று சிவபெருமானுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு தினமும் கடற்கரைக்கு போவாரு. கடற்கரையில வலை வீசுவாரு. வலையில கிடைத்த மீன்கள்ல முதல் மீனை சிவனுக்கு சிவார்ப்பணம்னு சொல்லி விட்டுருவாரு. இப்படி பல காலம் செய்து வராரு. இவருடைய வீட்டுக்கு செல்வத்துல எந்த குறையும் இல்லாம தான் இருக்கு. ஆனா சிவபெருமான் இவரை சோதிக்க நினைக்கிறார். சும்மா விட்டுடுவாரா? சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகள் மூலமாக சாதனையாளராக மாற்றி இறுதியில் தான் நாயன்மார் வரிசையில் இடமும் எல்லா நாயன்மாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இவர் மட்டும் என்ன விதிவிலக்கா? சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு மீனே கிடைக்காமல் போக கடவுதுன்னாரு. தினமும் வலை வீசுவாரு. வலையில மீனே இருக்காது, ஆனா ஒரு மீன் இருக்குது போல ஆசி வழங்கிடுவார். அப்ப அந்த ஒரு மீனை இவர் என்ன பண்ணுவாரு? தனக்கு எடுத்துப்பாரா அல்லது தன்னுடைய வீட்டுல குடும்ப குழந்தைக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி. ஆனா கிடைத்த அந்த மீனையும் என்ன பண்ணுவார்? சிவார்ப்பணம்ன்றார். இப்படி பல காலம் போகுது. தினமும் வலை வீசுவாரு. ஒரே மீன், கிடைத்த மீனை சிவார்ப்பணம். ஒரே மீன், கிடைத்த மீன் சிவார்ப்பணம். இப்படி பல நாள் போகுது. வீட்டுல இருக்கிற செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி குழந்தை குட்டி எல்லாம் பட்டினிக்கு போயிடுது. ஆனாலும் தன்னுடைய சிவநெறியிலிருந்து தவறாது,
சிவநெறியிலிருந்து வழுவாது தான் எடுத்த காரியத்தில் வந்து சரியாக இருக்கணும்னு சொல்லி தினமும் அதை செய்யறாரு. இப்படி வறுமையினுடைய உச்சம் கோர தாண்டவம் ஆடுது அவருடைய வீட்டுல ஒரு நாள். அந்த நாள் அவர் கடற்கரைக்கு போறாரு, வலை வீசுறாரு, ஒரு தங்க மீன் வந்து கிடைக்குது. ஆனா அந்த தங்க மீன் எடுத்து பார்க்கறாரு, அப்படியே உடலெல்லாம் தங்கம், மேனியெல்லாம் வந்து மரகதமும் கோமேதகமும் இழைக்கப்பட்ட மாணிக்க பறங்களால் அழகான ஒரு மீன். அதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க, இந்த ஒரு மீனை வைத்துக்கொண்டு இனிமேல் அதிபத்தர் கடற்கரைக்கே வர தேவையில்லை, அவங்க குடும்பமே பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளா இருந்தா அதை தான் செஞ்சிருப்போம். ஆனா கிடைத்த அந்த ஒரு மீனையும் சிவார்ப்பணம்னு சொல்லி விட்டுட்டு கரையேறுவார் அதிபத்தர். அப்படி ஏறுகிற போது சிவபெருமான் காட்சி கொடுத்து குடும்பத்தோடு சேர்த்து கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு போய் 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக இந்த அதிபத்த நாயனாரையும் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் நீங்க ஆவணி மாத தன்றைக்கு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாயன்மாருடைய குரு பூஜை அன்றைக்கு கடற்கரைக்கு சிவபெருமான் புறப்பட்டு போய் அங்கே வந்து இந்த அதிபத்தருடைய சமுதாயத்தினர் வந்து கடற்குள்ள போய் ஒரு தங்க மீனை வந்து கடலுக்கு விடக்கூடிய காட்சியெல்லாம் இன்றைக்கும் நேரடியாக நடத்தி காட்டக்கூடிய அற்புத நிகழ்வு இந்த கோயில்ல வந்திருக்கு. இப்படியெல்லாம் அழகான வரலாறு பொருந்திய இந்த கோயிலுக்கு சிவராஜதானி அப்படிங்கிற வேறு ஒரு பெயரும் இருக்கு. இந்த கைரோகணேஸ்வரரையும் நீலாயதாட்சி அம்மனையும் வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறும்படி உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த அழகான திருத்தல வரலாறோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.